ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறோம். 10 மணிக்கு ஆன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 8 பிப்ரவரி 8 ஆகுது, சண்டே. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரே ஆன் பண்ணோன்னு பேட்ச் ஆர்டர் போட்டாங்க கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பிலால் தான். இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல. இன்றைக்கி 2 ஆர்டர் கைஸ் ஒரே டைமில் பேட்ச் ஆர்டரு. நல்லா பார்க்கலாம், ரெடி ஆகிட்டு இருக்குமான்னு தெரில. ரெடி ஆகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். 917 தேங்க்யூ பையா. கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். இது எங்கே தெரியுமா? காணத்தூர் கிட்ட கைஸ். இது பனியூர்லாம் தாண்டி காணத்தூர் கிட்ட. செகண்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிட்டு காணத்தூர் போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டரில் லாங் காஸ்ட்டானுங்க. ஃபோட்டோவா சூப்பரு, பார்க்கலாம் இன்றைக்கி. ஆனால் இது கொஞ்சம் பெரிய ஆர்டர், 280 ரூபா கைஸ். இந்த 2 ஆர்டர் முடிச்சா எனக்கு 280 ரூபா ஃபஸ்ட் ஆர்டருக்கே. பரவாயில்ல, ஈஸியாக ரோடு காலியாக தான் இருக்கும். எனக்கு வேறு உடம்பு சரியில்லை கைஸ். அன்றைக்கி நம்ம அன்றைக்கி சாட்டர்டே ஓட்டியிருப்போம். மார்னிங் வந்திருப்போம். சாட்டர்டே நைட் ஃபுல்லாக ஓட்டிட்டு ஜுரம், கோல்டு. ஜுரம் சரி ஆயிடுச்சு. இப்போ கோல்டு வண்டி இருக்குது. சரி, நம்ம கமிட்மெண்ட் இருக்கனால வந்துட்டேன் ஓட்டலான்னு. ஓகே தான் உடம்பு, ஆனால் கோல்டு வண்டி இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடுங்க கைஸ். இஎம்ஐலாம் இருக்குது, கிட்ட நெருங்கிடுச்சு எல்லாம் இஎம்ஐயும். வீட்லேயே இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 500 ஏர்ன் பண்ணிட்டு போகலாம் இன்றைக்கி. ப்ரோ 2489 பிக்கப் பண்ணிட்டோம். இது வந்து கிட்ட தான் கைஸ். இது எங்கே பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து இது வந்து பெருங்குடி தான், கிட்ட தான். பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ இருக்கும்னு நினைக்கிறேன். சாட்டர்டே இல்லை, இன்றைக்கி சண்டே நைட்டில். இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஓரளவு ஏர்ன் பண்ணி நான் தான் 10 மணிக்கே வந்துட்டேன். சரி, 1 ஹவர் முன்னாடியே ஆன் பண்ணிட்டேன். 11 மணி தான் ஆன் பண்ணுவேன். ஸோ 1 ஹவர் முன்னாடியே ஆன் பண்ணிட்டேன் கைஸ். சரி, கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ இன்றைக்கி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ரோடே காலியாக இருக்குது. இப்போ சண்டேக்கு சமக்கு ரோடாக இருக்கும். வெளியெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஆளே காணும். என்னப்பா இது இவ்வளோ காலியாக இருக்குது? இன்றைக்கி வேறு நம்ம ஆக்சுவலாக நம்ம வெளியே போயிருப்போம். ஒரு இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலான்னு நினச்ச காய்ச்சி. இன்றைக்கி உடம்பு சரியில்லை. வீட்டில் வந்து இன்றைக்கி வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் போய்க்கோ அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி போக முடியல காய்ச்சா. நம்மளுக்கு எதனா எங்கன்னா போகிறோம் அந்தமாரி டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியாமல் போயிடுது. வெறுப்பாகுது. பார்த்துக்கலாம் விடுங்க. இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா லீவ். அது முதல்ல பண்ணேன். டியூஸ்டே வேணால் செவ்வாய்க்கிழமை ஆனால் ட்ரை பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம். போக முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் சோலோவாக கூட போயிட்டு வந்துடலான்னு இருக்கேன். பக்கத்தில் தானே இருக்குது கைஸ். செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ண லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். கஸ்டமர் வந்து அந்த தார் காரில் இருக்கார். ப்ரோ இல்லை, நீங்கள் பஸ் ஸ்டாப் பண்ணீங்களா? நான் அங்கே போயிட்டேன். சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. கைஸ், இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 221 ரூபா கிடச்சிருக்கு கைஸ் இந்த ஆர்டருக்கு. பரவாயில்ல, ஃபஸ்ட் ஆர்டருக்கே கொஞ்சம் வெயிட்டு தான். இதுக்கப்புறம் ஆர்டர் கொஞ்சம் போட மாட்டாங்க. அதான் விஜிபி கிட்டே போனோம். நம்ம கொஞ்சம் தூரம் போனால் தான் நம்மளுக்கு வந்து ஆர்டரே போடுவாங்க. பரவாயில்ல, இப்போ ஜோனுக்குள்ளே போடுறதே ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க 34 ரூபா சும்மா ஜோனுக்குள்ளே போடுறதுக்கு. பரவாயில்ல கைஸ். இன்றைக்கி கஸ்டமர் நான் அவர் பஸ் ஸ்டாப் ஆன வெயிட் பண்ண சொன்னார். பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்காரு காரில். தொண்டெல்லாம் எரியுது கைஸ், பேசவே முடியல. ரொம்ப ஹெவி கோல்ட் ஆயிடுச்சு. லெமன் ஜூஸ் செம பவர் போல். நைட்டு குடிக்கக்கூடாது இதுக்கப்புறம்ப்பா. ஈஸியாக ரோடு சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்களேன், நம்ம காலியாக. கைஸ், நம்ம வந்து நீங்கள் சொல்ல தேர்ட் ஆர்டர் போட்டாங்க. பர்கர் கிங்கில் தான் போட்டிருக்காங்க. 9352 செட்டப் பயனும் வரும் கைஸ். பர்கர் கிங்கில் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்லாம். ஓடிபி வேணா ப்ரோ? தேங்க்யூ ப்ரோ. டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கம். பரவாயில்ல, துறைப்பாக்கம் போட்டுருவோம். ஐயோ, கவர் ஓட்டு வந்துச்சு கைஸ். ரிஸ்க்குப்பா. நான் அப்புறம் நம்ம கிழிச்சிட்டேன்னு சொல்லுவானுங்க. ஈரமாகிடும். அதனால தான் ஈரமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், கற்றுவாங்க, நம்மளை வச்சு கற்றுவாங்க.
ஸ்டார் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஹலோ, வந்துட்டேன் மேடம். வெளியே தான் இருக்கேன் மேடம். மேடம். தாங்க மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். டெலிவரி பண்ணியாச்சு. இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா பார்க்கலாம் இருங்க. இந்த ஆர்டருக்கு வந்து 80 ரூபா, 79 ரூபா வந்திருக்கு. பார்க்கலாம். தேர்ட் போகிறாங்களா? அப்படியே மூவ் பண்ணுவோம். ரோட்டுக்கு போவோம். தொண்டை எரியுது கைஸ் பயங்கரமாக. கோல்டு முடியல. என்ன பண்ணது, வீடியோ போட்டு தான் ஆகணும். கேப் போடாமல் போடணும். தினமும் ஆக்சுவலாக போடணுன்னு பார்க்குறேன். அதிலே கேப் வந்துடுது. என்ன பண்ணதுன்னு தெரில. பார்க்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலராக போடணும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆர்டர் போட்டாங்க. பெருங்குடி சூப்பரு. ஒரு நாய் பாருங்க கடிக்க வருது அவங்கள. இனிமேல் தண்ணி பிடிக்கலாம்னு பார்க்குறேன். நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிறோம். அது 20 rupeesக்கு வாங்கி வேஸ்ட்டு போட்டிடுறோம். பாட்டில் இருக்குது, அதான் பிடிச்சி வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன். பிடிச்சி வச்சிங்கன்னா நம்ம எப்போனா குடிச்சிக்கலாம். வந்துட்டே இருக்கிறாங்களே, போயிடலாமா? போயிடலாம். பிடிச்சி வச்சிங்கன்னா நம்ம எப்போனா குடிச்சு எடுக்கலாம். அதான் பார்க்குறேன். வாட்டர் கேன் இருக்குது நம்மகிட்ட, எம்டி வாட்டர் கேனு. செம்மையாக இருக்குது கைஸ் வியூலாம். ரோடு நைட் வியூ சூப்பர். நம்ம ஒரு பைக் வாங்கிட்டு சீக்கிரமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன் கைஸ். என்னோடய ட்ரீமே அதுதான். சீக்கிரமாக அது போகணும். நல்ல R15 தான். பைக்கெலாம் சூஸ் பண்ணிட்டேன். R15 தான். காசு வந்தால் வாங்கிடலாம். அதுக்குள்ளே வேறு ஒரு கமிட்மெண்ட், பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ளே மாட்ட போகிறேன் கைஸ். உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது என்ன கமிட்மெண்ட்டுன்னு. ஆனால் கொஞ்சம் பெரிய கமிட்மெண்ட்டு தான் அது. ஓகே தான், அது நம்மளுக்கு எல்லாேருக்கும் தேவை. அது அந்த கமிட்மெண்ட்டு பார்க்கலாம். ஒரு நாள் அப்டேட். அது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ரொம்ப டவுட்டில் இருக்குது கன்ஃபார்ம். ஆனால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நான் உங்கள்கிட்ட கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுவேன் கைஸ். நான் பார்க்கலாம். கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் வீக்கில் தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் கைஸ். தான் பிக்கப் பண்ணுற ஷாப்புக்கு வந்துட்டோம். ப்ரோ 8577. தேங்க்யூ ப்ரோ. இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது பேக்கு. ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஆமாம் ப்ரோ, வீடியோ தான் ப்ரோ. ஸோ யூடியூப்பில் எடுத்து போடுவோம் அப்படியே. ஜொமேட்டோ நைட்டாக ஓட்டுறீங்க? ஃபுல் டே ப்ரோ. தனியாக மட்டும். மற்ற நாள் ஒர்க்கா? மற்ற நாள் காலேஜ். ஓகே. வீடியோ பண்ணி யூடியூப் ப்ரோ. காய்ஸ் தான் நான் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு கிட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க வீடு. தேங்க்யூ ப்ரோ. ஃபஸ்ட் ஆர்டர் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு பார்க்கலாம். 23 ரூபா கிடச்சிருக்கு ப்ளஸ் 15 ரூபா. அந்த ஆர்டர் போனாங்களாம் பார்க்கலாம். பக்கத்துலேயே போட்டால் நல்லாயிருக்கும். பெட்ரோல் வர போடணும் வண்டிக்கு. ஓஎம்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா 11 மணியோட க்ளோஸ் ஆகிடும் பெட்ரோல் பங்க்கு. ஈஸியாக தான். சேலம் ஆர்ஆர். இங்கே ஃப்ரான்சிஸ் இருக்குது துறப்பாக்கத்தில். ஓகே. மாடியில் ஏறணுன்னு மூச்சு வாங்குது கைஸ். ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது போல வழி. சேலம் ஆர்ஆர் எடுத்து நான் அங்கே போய்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபோர்த் ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது ஒரு ஆர்டர் போட்டாங்க. இப்போ வந்து பேட்ச் ஆர்டர் தான். ஃபோர்த் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5th ஆர்டரும் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5th ஆர்டர் பிக்கப் பண்ணணும். 5th ஆர்டர் பிக்கப் பண்ணுறேன்னா அதுதான் 5 இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணால் 5 ஆகிட்டு கம்ப்ளீட் ஆகிடும். நான் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீலாங்கரை கிட்டே இருக்குது. இப்போ கோல்டு வர முடியல சத்தியமாக, உடம்பு சுத்தமாக முடியல. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கூடா, நாளைக்கு போடான்னு தான் சொன்னாங்க. சரி சோம்பேறி ஆகிட்டோம் கைஸ் வீட்டில் இருந்தாலே. அதனால தான் வீட்டில் இருக்க பிடிக்கல. நைட்டு தூக்கம் வராது எனக்கு.
காலையில் நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கினேன், காலையிலையும் ஃபுல்லாக தூங்கிட்டேன். சுத்தமாக தூக்கமே வராது. அதனால தான் சரி ஆட்ரோட்டோ போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காய்ஸ் நம்ம ஈசிஆர் பெட்ரோல் பங்க் போனோம், பாரத் பெட்ரோல் பங்க். அதில் 11 மணி நேரம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க காய்ஸ். அதுக்கப்புறம் பெட்ரோலே போடவே இல்லை. இப்போ வண்டி ட்ரை ஆகிற கண்டிஷனில் இருக்குது. இந்த ஆர்டரோட ஸ்டாப் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா 5th ஆர்டரு டெலிவரி லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலான ஏரியாவில் கொண்டு வந்தாங்க காய்ஸ், கண்ணகி நகருக்குள்ளே. எங்கே வரக்கூடாதுன்னு நினச்சோன்னா அங்கேயே போட்டாங்க. கொஞ்சம் டேஞ்சர் காய்ஸ் இங்கெல்லாம். ஃபோனுக்கு என்ன பிடிங்கி போனோம். இங்கே நைட்டில் வந்தால் சேஃபே கிடையாது. இதுக்குள்ளே போட்டானுங்க. எப்படி இது ஆர்டர் முடிச்சுட்டு போக போகிறதே தெரில. ஏரியாவா இது? மாதிரி இன்றைக்கி நம்ம கேமரா வர வச்சுருக்கோம். பிடிக்கிறானுங்கன்னா கொடுக்க விட மாட்டானுங்க கைஸ் அவனுங்க. எனக்கு வேறு இப்போ தெரியும். இது ஃபஸ்ட்லாம் கூட தெரியாது கேமரா நான், இப்போல்லாம் தெரியும் அவனுங்களுக்கு. கோபுரம்னான்னு தெரியும், அது ரேட்டும் தெரியும் அவனுங்களுக்கு. பிடிங்கி போனுங்க. சே, நைட்லலாம் இங்கே வந்தால் போட்டோவே கூடாது. நம்மளை போட்டு உயிரை வாங்குறானுங்க. எப்படி இருக்க பாருங்க. அது தெரிவி வேறு ஃபோன் வச்சா டப்புன்னு வர தெரில. இந்த ஏரியாக்குள்ளே போய் நம்ம உயிரை வாங்கி ரைட்டா. டெஸ்டினேஷன் இங்கே தான் காட்டுது. கேமராவை கீழே வச்சிட வேண்டியதான், ஒலிக்க வச்சிட வேண்டியதான். ஏன்னா அப்போ தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் ஆர்டர் கூட போட்டுருவானுங்க கைஸ். இதுங்க கேஷ் ஆன் டெலிவரின்னு பார்க்குறேன், இல்லை ஆன்லைன் பே தான். ஃபேக் ஆர்டர் போட்டு கூட பிடிங்கி போனுங்க. டேஞ்சரான ஏரியா. அதனால அவங்க ஃபோன் எடுக்கல ஃபஸ்ட்டு கஷ்டம். அப்புறம் கால் பண்ணினே இருந்தேன், எடுத்துட்டாங்க. கொஞ்சம் மாடிக்கு வந்து கொடுக்க சொன்னாங்க 3rd ஃப்ளோருக்கு. இல்லை மேடம் எனக்கு காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ரிஸ்க்கு கைஸ் இந்த ஏரியாலாம். பாருங்க கத்துறானுங்க பாருங்க. உங்களை மாதிரி டெலிவரி ஆளுங்கெல்லாம் பிடிச்சி நிற்க வச்சுருவானுங்க. இதுலேருந்து கொஞ்சம் வெளியே போகிற வரையும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ரேஸ் ஸ்பீடாக போயிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃப் தான் நினைக்கிறேன். அவள் தான் கைஸ் இன்னொரு ஆர்டர் போட்டாங்க கைஸ். 6வது ஆர்டரு பிக்கப் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கடை ஷாப் இருக்குது. அப்படியே இங்கேருந்து பிக்கப் பண்ணி திறப்பாக்கும். அப்படியே கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். நாளைக்கு ஓட்டிக்கலாம். பெட்ரோல் கம்மியாக இருக்குது கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மூடிடுறாங்க. எலெக்ஷன் வந்ததுனால சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்லாம் 24 ஹவர்ஸ் இருக்கும் பெட்ரோல் பங்க்கு. இப்போலாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுது, நாளைக்கு ஓட்டிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஓரளவு ஏர்ன் பண்ணியிருக்கோம். 2 வரைக்கே ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் தான். இதுதான் கைஸ் இருக்குது ரெஸ்டாரண்ட். ஓகே இருக்குது கைஸ். 6th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான். பீஸா இது டிக்கியூவில் போக மாட்டேது. டேட்டி வச்சுக்க வேண்டியதான். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் மாளிகிட்டு தான் காட்டு திறப்பாக்கும். நம்பர் கால் பண்ணியிருக்கோம், எடுக்கிறாங்களா பார்க்கலாம். ஹலோ ஹலோ மேடம், இங்கே வெளியே வந்துட்டேன் மேடம் லொக்கேஷனுக்கு. வாங்க மேடம். நான் அப்படியே வாங்கிக்கோ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். அதை டெலிவரி பண்ணேன் கைஸ். அவங்க கால் பண்ணாங்க 180 தரேன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். நான் வர தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜிக்கு புக் பண்ணிட்டுருக்கேன் கைஸ். தெரியாமல் 12 to 1 புக் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் கைஸ். நான் அன்றைக்கும் அதேமாதிரி தான் போன இது டைம் லாஸ்ட் டைமும் அதேமாதிரி தான் புக் பண்ணிட்டேன். இந்த டைமும் புக் பண்ணிட்டுருக்கேன். சேர்த்து புக் பண்ணி விட்டுருக்கேன் தெரியாமல் 1 மணி வரையும். அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. வண்டி எங்கே நிற்கணும்னு தெரில. பெட்ரோல் பங்க் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கே இருக்கான்னு தெரில. இந்தியன் ஆயிலு சச்சோ இன்னும் 1/2 hour இருக்குது. சரி நான் பார்க்கவே இல்லையே. 1 மணிக்கு புக் பண்ணியிருக்கேன் கைஸ். 12 to 1. சே, ஆனால் அவங்களே வந்து இப்போ கால் பண்ணாங்க. நான் ஆஃப்லைன் போனேன். கால் பண்ணி இங்கே பாருங்கள் கேரண்டி 180 தந்துருக்காங்க. 2 ஆர்டர் வண்டி பாருங்கள், உங்களுக்கு 180 கேரண்டி அப்படின்னு. சரி பார்க்கலாம் எப்படின்னு தெரில. ஆனில் தான் இருக்குது. அப்படியே நான் மூவ் பண்ணி போயினே இருக்கேன். பெட்ரோல் பங்க் எது இருக்குன்னு தெரில. பாரத் இருக்கான்னு தெரில. பெட்ரோல் பங்க்கு தான் இப்போது பிரச்சனையே. பெட்ரோல் இருந்தால் ஜாலியாக ஓட்டலாம் கைஸ். பெட்ரோல் பங்க்கு தான் பார்க்கலாம். அந்த இந்தியன் ஆயில் போய்ட்டு பார்த்துட்டு கைஸ். கணஞ்சாவடியில் இருக்க பாரத் பெட்ரோல் பங்கும் க்ளோஸில் இருக்குது கைஸ். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆருக்கு தான் போயிட்டு இருக்கேன். இந்த ஈசிஆரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஒரு 4-5 இருக்குது.
அது எதனா ஒன்று இருக்கணும்னு வேண்டுறேன். இப்போ பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நான் போயின்னு இருக்கேன், ஒன்றும் ஆர்டர் எதுவுமே போடவே இல்லை. பார்க்கலாம், ஸ்பீடாக போயின்னு இருக்கேன். இப்போ அங்கே நின்றுச்சுன்னா எப்படின்னா அதுதான் தள்ளின்னு தான் போகணும். வச்சேன் அப்பயே பெட்ரோல் போட்டேன் காசு. நேற்று 150 ரூபாய்க்கு போட்டு தான் வச்சேன். என் தம்பி எங்கேயோ வெளியே எடுத்துன்னு போயிட்டு வந்துட்டான், காலி பண்ணுறதுக்கான் போல். நான் கவனிக்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் நான் ஒரு 11:45 தான் கவனித்தேன். என்னடா பெட்ரோல் பிங்க் அதுக்குள்ளே பிளிங்க் ஆகுது, 2 கோடு இருந்தது அப்படின்னு. ஷோ கடவுளே, பெட்ரோல் வண்டி போட்டேன்னா ஒரு 2 மணி வரையும் கூட ஓட்டலாம், ஒரு ஏர்ன் பண்ணிட்டு போகலாம் ஒரு அமௌண்ட்டு. சரி, நம்ம 2 ஹவர் ஓட்டியிருக்கோம், 500 கிட்டே ஏர்ன் பண்ணிட்டோம் கைஸ். பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டர் போட்டாங்க. இங்கே பெட்ரோல் பங்க்கு இங்கே லெஃப்டாக ரைட்டாக? லெஃப்ட்டில் இருக்குது ஒன்று, லெஃப்ட்டில் 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டியதான். ஒரு பாரத் ஒன்று இருக்குது. ஏன் சீக்கிரம் மூடிடுறாங்க கைஸ், அதான் டென்ஷனாக இருக்கும். ஆனால் ஈசிஆரில் மூட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் கைஸ். அதுவும் க்ளோஸில் தான் இருக்குது, ரெண்டுமே க்ளோஸில் தான் இருக்குது. போடுறானுங்களே என்ன தெரியல, போடல. 2 3 க்ளோஸ் பண்ணி வச்சிட்டானுங்க. ஆமாம், பெட்ரோல் பங்க் எல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டுருவே. எனக்கு கைஸ் நாய் அழகாக உட்காந்துட்டு போகுது சூப்பராக. ஷெட், பெட்ரோல் பங்கு போட க்ளோஸ் பண்ணி விட்டுருக்காங்களே. இப்போ ஒரு இதுவாச்சும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கலாம். இதுக்கப்புறம் எங்கே அங்கே இருக்குது, தள்ளி போனால் அங்கேயும் பாரத் இருக்குது. அங்கே எப்படி இருக்குமானே தெரியலையே. இது வேறு எப்போ நிற்கணும் வேறு தெரில. பயத்துலேயே ஓட்ட வேண்டியதாக இருக்கு. எச்சா நல்லா வாழ்க்கை இது. நான் பையன் எப்பயோ நிற்குமான்னு நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட நம்ம தரப்பாக்கத்துலேருந்து பெருங்குடிக்கு வந்து கனஞ்சாடிக்கு வந்து இப்போ ஈசிஆரில் சுற்றி இன்னும் நம்மளை தாக்கு பிடிச்சின்னு இருக்கான். பார்க்கலாம், இங்கே எதனா பெட்ரோல் பங்க் இருந்தால் நல்லாயிருக்கும். எஸ்அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ, ஆர்டர் போட்டாங்க. சச்சோ, ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் அந்த சைடு பெருங்குடியில் போட்டாங்க. முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் பெட்ரோல் பங்கு கைஸ் ஆர்டர் வேறு போட்டானே கைஸ். இங்கே பெட்ரோல் பங்க் எதனா தான் பார்த்துட்டு போயிட்டு வேண்டியதான். இதெல்லாம் நின்றுவோம். இது ஆர்டர் டெலிவரி கூட பண்ண முடியாது. அப்புறம் நம்மளால் பிளாக் மார்க் மாரி ஆகிடும் கைஸ். அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது, ஆனால் அங்கே போடுறாங்களான்னு தெரில. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் லைட் எரியுது. எஸ்ஸப்பா, இருக்கணும். ஓப்பனில் இருக்கு கைஸ். கடவுள் இருக்கா கைஸ். எஸ்ஸப்பா, தேங்க்ஸ்க. இப்போ நல்ல வேலை பெட்ரோல் இங்கே போகிறாங்க. எஸ்ஸப்பா கைஸ், ஒரு 200 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட போகிறோம். பரவாயில்ல, பெட்ரோல் பங்க் இருந்தது. இதுவே ரொம்ப நல்ல விஷயம். நல்ல வேலை கைஸ். ரொம்ப எப்படியோ பரவாயில்லையா பெட்ரோலை போட்டோம். பெட்ரோல் வண்டி போனாலும் நம்ம நிலமை அவ்வளோதான் கதை. இதுக்கப்புறம் பெருவடியில் ஒரு ஆர்டரு இன்னும் ஒரு ரிலாக்ஸாக ஓட்டலாம். ரிலாக்ஸாக ஓட்ட வேண்டியதான். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. 7th ஆர்டர் பிக்கப் பண்ண போயின்னு இருந்தோம். அதுக்குள்ளே பாருங்கள் பேட்ச் ஆர்டர். அவ்வளோதான். இதை 2 ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே போதும். 180 ரூபா கேரண்டி இந்த அவருக்கு. அடி தூள் அவ்வளோதான். அவன் 1 to 2 ஓட்டிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஜாலி கைஸ். நீ ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த பேட்ச் ஆர்டரில் வந்து 7th ஆர்டர் நாங்கள் பிக்கப் பண்ணின்னு வந்துட்டோம். இப்போ 8th ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்துருக்கோம். இப்போ 6876 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீலாங்கரை. இது வந்து நீலாங்கரை டெலிவரி. இது ரெண்டுத்தையும் முடித்தா வந்து பார்த்திங்கன்னா 7-8 2 மணி வரையும் ஓட்டிட்டு ஒரு அளவு ஏர்ன் பண்ணிட்டு போய்டும். ஒரு 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு 1000 ஏர்ன் பண்ண முடியுமான்னு தெரில. பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 7-8 1000 ஏர்ன் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணோம். அப்பா இது இந்த சைடு உள்ளியா? சரி, 2 நான் டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம லாஸ்ட்டு பேட்ச் ஆர்டர் எடுத்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7-8. இப்போ 9th ஆர்டர் போட்டிருக்காங்க பர்கர் கிங்கில். 8386 ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வந்து டெலிவரி லொக்கேஷன் எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடி இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஓகே கைஸ்.
பரவாயில்ல, 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்கலாம் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு இந்த 2 மணிக்குள்ள. ஒரு பூச்சி வந்து கண்ணிலே ஆச்சிச்சு கைஸ். பா கண் வர அருகுது. எப்பயாச்சும் ரேராக அதுமாரி ஆகுது, ஆனாலே கண் வலிக்குது. ரோடே கலையாகுது. நம்ம 8th ஆர்டர் டெலிவரி பண்ண ஒரு அண்ணாகிட்ட போய் போனோம். லாஸ்ட் ஆர்டரு நம்ம கேமரா பார்த்துட்டு ஒரு கேட்குறா போல, ப்ரோ எவ்வளோ ப்ரோ கேமரா? நானும் வாங்கணும் ப்ரோ, எனக்கும் ஆசை இருக்குது விலாக் பண்ணோம் அப்படின்னு. அப்புறம் அவருக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு வந்தேன், இவ்வளோ கேமரா ரேட்டு, ஆன்லைனில் எவ்வளோ இருக்கும், நேரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரோ நான் வாங்கணும். ஷாக் ஆகிற ரேட்டை கேட்டேன் உடனே. அவ்வளோ ரேட்டு தான் இருக்கும். நான் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. டெலிவரி பண்ணிட்டேன் கைஸ். 9th ஆர்டரு. 10th ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். அப்படியே மெயின் ரோட்டுக்கிட்ட போவாங்க. பரவாயில்ல, 9 ஆர்டர் ஓட்டிட்டோம் இன்றைக்குள்ளே. அடுத்தது இது வந்து இன்சல் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் 20 ரூபா அந்தமாதிரி கொடுக்குறாங்க கைஸ். அது வெறும் வேஸ்ட். அது இது வரையும் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 125 ரூபாய் தான் நம்ம எடுத்துருக்கோமே. வேஸ்ட்டு இதுமாரி இன்சல் டே. அடுத்த ஆர்டர் போட்டாங்க பெருங்குடி அந்த சைடு. சரி போயிடலாமா கைஸ். 10th ஆர்டர் போட்டாங்க மாதம்பட்டி அந்த அவரோட கடை. அங்கே போய்ட்டு நம்ம வாட்டர் கேன் இருக்காங்க, தண்ணி பூச்சி வச்சுக்கணும் கைஸ். நம்ம தண்ணி பூச்சி வச்சிங்கன்னா நம்ம குடிக்கிறது கரெக்டாக இருக்கும். நாளைக்கு ஓட்ட சொல்லக்கூடிய இன்றைக்கி அவ்வளோ தாக்கம் எடுக்கல கோல்டுனால, நாளைக்கு எடுக்கும் கன்ஃபார்மாக. அதனால் இப்போயே தண்ணி பூச்சி வச்சுக்கலாம். இதுங்கப்பா கொஞ்சம் இப்படி திரும்பி பார்க்கவே மாட்டாங்க போல. வா லொக்கே வியூ பாருங்க கைஸ், சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குல்ல நைட்டில். கைஸ் 10th ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். கஸ்டமர் வந்துட்டு இருக்காரு. வாங்க வாங்க. இந்த கேஷ் ஆன் டெலிவரி 343. இது நான் இது இவ்வளோண்டு இது 343. ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. கேஷ் கலெக்ட் பண்ணியாச்சு. கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருவோம். அக்செப்ட்டு. அடுத்தது எதுனா அடிக்குதானு பார்க்கலாம். இன்னொரு ஆர்டர் எடுப்போம்னு நினைக்கிறேன். அடுத்த ஆர்டர் போட்டாங்க. 3rd மோரில் தான் போடுறாங்க கைஸ். 10th ஆர்டர் முடிச்சு நம்ம 11th ஆர்டர் பிக்கப் பண்ண வந்தோம். அதுக்குள்ளே பேட்ச் ஆர்டர் போட்டாங்க கைஸ். ரெண்டுமே இங்கே தான். ஜாக் பாட்டு கைஸ் இன்றைக்கி நம்மளுக்கு வேட்டை. பாய் டோர் ஆர்டர் 66371 एक आर्डर 2 आर्डर 6785. बड़ा आर्डर टुडे. ओके गाइस. हाँ இது ரெண்டுத்தையும் டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். காய்ஸ் இப்போ எடுத்த பேட்ச் ஆர்டர் ரெண்டுத்தையும் டெலிவரி பண்ணிட்டோம். 11/12. இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்குன்னா 86 ரூபா கிடச்சிருக்கு. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. அடுத்த ஆர்டர் போடுவாங்களான்னு தெரில, பார்க்கலாம். நம்ம அப்படியே மூவ் ஆகலாம், போட்டால் பார்க்கலாம். லாஸ்ட் ஆர்டர் 13வது ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ப்ரோ 9160 பிக்கப் பண்ணிட்டோம் கைஸ். டெலிவரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணூர் தான், இங்கே தான். இந்த ஆர்டர் நான் டெலிவரி பண்ணிட்டு எவ்வளோ டோட்டல்னு சொல்கிறேன் கைஸ். இன்னையோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்துக்கலாம். 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 406 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதோட அந்த டே முடியுது, சண்டேவோட க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிலேருந்து 2 மணி வரையும் 476 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து இன்சென்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து 205 ரூபா கிடச்சிருக்கு. இது மூணுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் 1087 ரூபா கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒரு 150. இன்னையோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். இன்றைக்கி நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.